இந்த வேதநாயகி பாறை மாதிரி. நானா வந்து மோதினாலும் உனக்கு தான் செய்தாரும், நீயா வந்து மோதினாலும் உனக்கு தான் செய்தாரும். அதனால இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தான், இந்த வீட்ல ஏதாவது ஒரு கொலை விழுந்தே தீரும். அம்மாடி ஜானகி, என் பொண்டாட்டி இவ்வளவு நேரம் பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். நீ எதுக்குமே கவலைப்படாத. இவ்வளவு நாளா நீ ஓடின காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவ தலகீழ நின்னால அவளால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்காக வேலை இருக்கான், எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அவளோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாம நீ கொஞ்சம் தைரியத்தோட இருமா, புரியுதா? இன்னொரு 9 நாள் பொறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்க மேல பழி போட்டவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏய் பஞ்சவர்ணம், என்னடி அவசரமா கால் பண்ணி வர சொன்ன? ஏங்க, இதுக்கு மேல அந்த குடும்பம் நம்ம வீட்ல குடியிருக்க கூடாது. அவங்கள இப்பவே வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போக சொல்லுங்க. இப்பவே காலி பண்ண சொல்லணுமா? ஏய், என்ன நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? அமைச்சர் சொல்லிதானே அவங்கள இங்க விட்டு வச்சிருக்கோம். இப்ப எப்படி போய் அவங்கள காலி பண்ண சொல்றது? பார், அமைச்சருக்கு தெரிஞ்ச பிரச்சனை என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேல பிரச்சனை ஆனா என்ன, ஆகாட்டி என்ன? இனிமே அந்த குடும்பம் இங்க இருக்க கூடாது. அமைச்சர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, பாத்துக்கலாம். அவங்கள முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. என்ன பஞ்சவர்ணம், இப்பதான் நம்ம கார்த்திக்கும் அந்த புள்ளைக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல அவங்கள வெளியே தோர்த்தனா கார்த்தி என்ன சொல்லுவான்னு தெரியலையே. நீங்க சும்மா சப்ப கட்டு கட்டிட்டு இருக்காதீங்க. அவன் நம்ம புள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம சொத்தை எல்லாம் ஆட்டையை போடலாம்னு திட்டம் போட்டுட்டு இருக்கா. அப்படி நடந்து அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டா என்னங்க பண்ணுவீங்க? நானும் என் பொண்ணு நடு தெருவில் நின்னா உங்களுக்கு சந்தோஷமா? என்னது, சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டு நம்மள வெளியே தோர்த்திடுவாங்களா? ஏய், யாரோட சொத்தை யாரடி ஆட்டையை போடுறது? இதெல்லாம் நான் உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. அதனால தாங்க எனக்கு வயிறு எரியுது. நீங்க ராத்திரியும் பகலுமா உழைச்சு சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் அவங்க பொண்ணை வச்சு அடைய திட்டம் போட்டிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க என்னால நிம்மதியா இருக்க முடியும்? அதனாலதான் ஆத்திரம் தாங்காம உங்களை அவசரமா வர சொன்னேன். இதுக்கு மேல அவங்க இருக்கணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பா, இத்தனை நாள் நானும் அந்த குடும்பத்துக்கு பாவம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா அம்மா சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே அவங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு தான்ப்பா வருது. யோ முத்தியா, யோ முத்தியா, வெளில வாயா. வாங்குறல்ல, வெளில வாயா. என்னங்க, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா எல்லாரும் பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு இப்பவே வீட்டை காலி பண்ணுங்க. இனிமே என் வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது. என்னாச்சுன்னு திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ணா நாங்க எங்க போவோம்? எங்கேயோ போய் தொலைங்க. ஆனா இனிமே நீங்க இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. கிளம்புங்க. நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எந்த ஹவுஸ் ஓனரும் உங்களை மாதிரி ஒண்ணும் பண்ணது கிடையாது. நீங்க தாங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க. எதிரி அநியாயம்? நீங்க பண்றதெல்லாம் நியாயமா? என் பொண்ண உன் தம்பி நம்ப வச்சு கழுத்தறுத்தானே, அது நியாயமா? என் பையனை மயக்கி உன் தங்கச்சி தாலி கட்டிட்டாலே, அது நியாயமா? கூட்டி கழிச்சு பார்த்தா உங்க குடும்பம் செஞ்சது எல்லாமே அநியாயம் தாண்டி. வந்துட்டாங்க நியாயம் அநியாயத்தை பத்தி பேசுறதுக்கு. வாயை மூடிக்கிட்டு பொட்டி படிக்கையெல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடி போயிருங்க. இல்லன்னா சந்தி சிரிச்சு போயிருவீங்க. இங்க பாருங்க மணி, நான் கும்பிடுற கருப்பு மேல சத்தியமா சொல்றேன், அவங்க 2 பேரும் பண்ணதை என்னால ஏத்துக்க முடியாம வயிறு எறிஞ்சு போய் நிக்கிறேன். அவனும் அவளும் செஞ்சதுக்கெல்லாம் எங்களை பொறுப்பேத்துக்கிற சொன்னா எப்படி? போது நிறுத்துமா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே நாடத்தை நடத்திட்டு இருப்ப? இப்படியே சொல்லி சொல்லிதான் எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்ட. இன்னும் எதுக்காகமா நடிக்கிற? என்னோட சொத்தையெல்லாம் உன் பொண்ணை வச்சு சுருட்டிட்டு போலான்னு கனவு வந்துட்டு இருக்கியா? இந்த பார், உன் ஒட்டுமொத்த குடும்பமும் தலையில நின்னாலும் சரி, அது நடக்கவே நடக்காது.
ஒழுங்கு முறையாத வீட்டை காலி பண்ணிட்டு போனா காது வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இல்லனா போலீஸ வர வச்சு தெருவே பாக்குற மாதிரி நார் அடிச்சு சந்து சிரிக்க வச்சு வீட்டுல இருக்கிற சாமான் தூக்கி வெளியே போட்டுருவேன். ஜாக்கிரதை. போதும், நிறுத்துங்க. என்ன விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? யார பார்த்து சொத்துக்கு ஆசைப்படுறோன்னு சொல்றீங்க? உங்களோட பெரிய பெரிய சொத்துக்காரங்களை பார்த்துட்டு வந்து இங்க நின்னுட்டு இருக்கேங்க. நான் மட்டும் சொத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா உங்களை விட 10 மடங்கு சொத்துக்கு அதிபதியா இருப்பேன். கால் வயிறு கஞ்சியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு குடிக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் விசுவாசத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் நானு. என் பிள்ளை வேலுவையும் அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? போலீஸ வர சொல்லுவீங்களா? வர சொல்லுங்க. நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்றோம். யாரோட கம்ப்ளைண்ட் செல்லுபடி ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? இங்க பாருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்களே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு தான் போறோம். ஆனா உங்க மிரட்டலுக்கு பயந்து நாங்க இன்னைக்கெல்லாம் போக முடியாது. அக்ரிமெண்ட் படி இன்னும் ஒரு 3 மாசம் காலக்கெடு இருக்கு. அதுக்குள்ள நல்ல வீடா பார்த்து நாங்களே மாறி போயிடுவோம். அது வரைக்கும் உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். பெருசு ரொம்ப தெளிவா பேசுறாரு. இதுக்கு மேல நம்ம ஏதாவது பண்ணோம்னு நினைச்சா நாம தான் தோத்து போவோம். இவங்களெல்லாம் வேற மாதிரி தான் அடிக்கணும். நீ அப்பாவை கூப்பிடு, நம்ம போயிடலாம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சான். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கதை. வாடகைக்கு குடியிருக்கிற உங்ககிட்ட எல்லாம் நாங்க பணிஞ்சு போக வேண்டி இருக்கு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. சொன்ன சொல்லு மாறாம 3 மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணல, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கங்க. இப்ப மட்டும் என்ன மனுஷியாவே இருக்கீங்க? வாமா, வா வாங்க வாங்க. ஏய், இப்ப எதுக்கு நின்று அழுதுகிட்டு இருக்க? இந்த வீட்டை விட்டா ஊர்ல வேற வீடே கிடைக்காதா? ஏதாவது நல்ல வீடா பாத்துக்கலாம், விடுங்க, போங்க. நான் ஒன்றும் வேற வீடு பார்க்கறத நினைச்சு கவலைப்படலைங்க. இந்த குடும்பத்துல நம்ம பிள்ளை எப்படிங்க வாழ போறா? அந்த அம்மா என் பொண்ணு என்னென்ன பாடுபடுத்த போகுதோன்னு நினைச்சா என் ஈரக்கொலையே நடுங்குதுங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. வேணுமா அம்மா உள்ள கூட்டு போமா. சரி போ. அழாதம்மா, மாமா. ஓ, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்கிட்டயே டபுள் கேம் ஆடினது இல்லாம என்ன காலி பண்றதுக்கு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் பண்றீங்களா? உங்க 2 பேருக்கும் ஒரு ஷாக் வச்சிருக்கேன். வாங்க செல்லுங்களா. வள்ளி, நம்ம 2 பேரும் ஒண்ணா போனா வேதனைக்கு அம்மாக்கு சந்தேகம் வந்துடும். முதல்ல நீ உள்ள போ, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். சரி. அம்மா, அம்மா எங்க இருக்காங்க? சரி, கிச்சன்ல பாப்போம். அமுதா, அம்மா, அம்மா பாத்தியா? இல்லையேம்மா. அவங்க ரூம்ல இருப்பாங்களோ என்னமோ. இல்லையே, நான் ரூம்ல பார்த்தேன். அங்கேயும் அவங்க இல்ல. இல்லம்மா, நானும் அவங்கள பார்க்கல. சரி, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ரூம்லயும் இல்ல. இவ்ளோ காலையில இருந்து பார்க்கலன்னு சொல்றா. அம்மா எங்க போயிருப்பாங்க? வேலா, அம்மாவை காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட சொல்லாம அவங்க எங்க போயிருக்க போறாங்க? இங்கதான் எங்கேயாவது கார்டன்ல தனியா உட்கார்ந்து இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேலு, ஒரு நிமிஷம்.
என்னப்பா ஜானகிய காணோன்னு தேடுறியா? அது ஒண்ணும் இல்லப்பா. ரத்தனத்துக்கிட்ட போய் நான் ஒரு தப்பும் பண்ணல, சாப்பாட்டுல நான் மருந்து கலக்கலன்னு நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்தா. அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டான். உனக்கெல்லாம் மானம் ரோஷம் வெக்கமே கிடையாதா? எதுக்கு இந்த வீட்ல இருந்துகிட்டு ஏன் உயிரை எடுக்கிற? ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு பயங்கரமா கத்திட்டான். இவ்வளவு நாள் சும்மா இருந்த ஜானகிக்கு இன்னைக்கு எங்க இருந்துதான் மானம் ரோஷம் வெக்கம்லாம் வந்துச்சுன்னே தெரியல. பொசுக்குன்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. ஏன் வேலு, நீ வேணும்னா சீக்கிரம் போய் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தேடி பாரு. ஒன்னா இருந்துகிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டீங்க. என்னத்த? அதான் வள்ளி, இவனும் அந்த ஜானகியும் ஒன்னா இருந்துகிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. இப்போ இவனை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. பாவம், இவன் தனி ஆளா இருக்கணும். அவளை நம்பினாலே இப்படிதான் வள்ளி. ஒண்ணு நம்பிக்கை துரோகம் பண்ணுவா, இல்லனா சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுவா. 25 வருஷத்துக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தா, இப்பவும் அப்படிதான் இருக்கா. இந்த திருந்தாத ஜென்மம்னு சொல்லுவாங்கல்ல, அது அவதான் வள்ளி. நீ ஏன் வேலை நின்னுகிட்டு இருக்க? போய் அவளை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு. வள்ளி, அந்த ஓடுகாலி எங்க போனா உனக்கு என்ன? நீ வா. வாமா. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஜேம்ஸ் பாண்ட் வேலையா பாக்குற? இனிமே உங்க 2 பேரையும் என்ன பாடுபடுத்த போறேன்னு பாருங்க. அது ஒண்ணும் இல்லப்பா. ரத்தனத்துக்கிட்ட போய் நான் ஒரு தப்பும் பண்ணல, சாப்பாட்டுல நான் மருந்து கலக்கலன்னு நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்தா. அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டான். உனக்கெல்லாம் மானம் ரோஷம் வெக்கமே கிடையாதா? எதுக்கு இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஏன் உயிரை எடுக்கிற? ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு பயங்கரமா கத்திட்டான். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். அத்தையை தனியாக விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. கரெக்டாக நம்ம வெளியில் போன நேரத்தை யூஸ் பண்ணி அவங்கள வெளியில் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அத்தை ஏன் நம்மகிட்ட சொல்லாமலாம் வெளியே போனாங்க? ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாங்க? வள்ளி, இப்போ நீ எதுக்கு வெளியில் வந்த? வேதநாயகி அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை இன்னும் பெருசாக்கிடுவாங்க. நீ உள்ளே போ. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். திரும்பவும் போய் என் ரூம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ முதல்ல அம்மா எங்க இருக்காங்கன்னு கேளு. பாவம் இல்லையா அவங்க? எத்தனை தடவை தான் இந்த வேதநாயகி அம்மாட்ட தோத்துட்டே இருப்பாங்க. நம்ம இல்லாதப்ப அவங்க தோத்து போனது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நம்ம 2 பேர் இருக்கும்போதே அவங்க தோத்து போய் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. வேளா, நீ என்ன நினைச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா தோத்து போயிட்டு தான் ஆகுமா? இல்ல நாம தான் அப்படி விட்டுருவோமா? முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்து திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த வெற்றி தோல்வியை பத்திலாம் பேசிக்கலாம். இல்லை வள்ளி, தப்பு ஏன் மேலே தான். அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் ஜானகி அத்தையை தனியாக விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. அவங்க தனியாக இருந்ததை சரியாக யூஸ் பண்ணி அந்த வேதநாயகமாக கேம் ஆடிட்டாங்க. நான் அவங்கள விட்டுருக்கவே கூடாது வள்ளி. மறுபடியும் எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இப்படி உடஞ்சு பேசுறதுனால நல்லது எதுவும் நடக்க போதா? இல்ல வெளியே போன அம்மா தான் திரும்ப வர போறாங்களா? முதல்ல இப்படி நடந்ததையே நினைச்சு கவலைப்படுறதை நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. எப்போ நீ அப்படித்தானே பண்ணுவ? இப்பயே இப்படி தடுமாறி நிக்கிற? இங்க பாரு வேணா, இப்ப நம்ம வேதநாயகி அத்தையோட அஸ்திவாரத்துல கை வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. இதை விட இன்னும் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் கொலை கூட பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம தயாரா இருக்கணும், கவனமா இருக்கணும்.
நாம இப்படி கவலைப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ நேரமே இல்ல. நீ முதல்ல அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க எங்கன்னு கேட்டு உடனே போய் கூட்டிட்டு வா. வேலா என்னாச்சு? இரு. ஃபோன் எடுக்க மாட்டாங்க வள்ளி. என்னாச்சுன்னே தெரியலையே. இத பாரு, நீ பதறாத. அம்மாக்கு எதுவும் ஆயிருக்காது. நாம அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் தேடுவோம். வழக்கமா அவங்க போற இடத்துக்குலாம் போய் பாப்போம்னு. வீட்லயே இரு வள்ளி, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேதநாயகி அத்தைக்கு தானே பயப்படுற? அவங்கள பத்திலாம் யோசிக்க நமக்கு டைம் இல்ல. முதல்ல அம்மா எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிப்போம். வா, நம்ம போலாம். வா. வழக்கமா அவங்க போற எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. கோவில்ல இருப்பாங்க நம்பிக்கையோட வந்தா இங்கேயுமே காணுமே வேலா. வேற எங்கதான் போயிருப்பாங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல வள்ளி. எப்பவுமே மனசு கஷ்டம்னா அவங்க வர ஒரே இடம் கோவில் மட்டும்தான். அங்கேயும் அவங்க இல்லைன்னா வேற எங்க போயிருப்பாங்க? வீட்ல இருந்து கிளம்பும் போது நல்ல நம்பிக்கையோட தான் வேலை வந்தேன். ஆனா இப்ப என்னவோ பயமா இருக்கு. ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட பேசுறதுக்கு என்ன அவங்களுக்கு? அட்டன் பண்ணி ஏதாவது சொல்லலாம்ல. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் அதை நினைச்சாதான் கோவமா வருது. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நான் இந்த இடத்துக்கு போகணும்னு ஏதாவது சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்லாம நம்மள இப்படி தவிக்க விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் சொல்லு? ஜானகி ஏத்த மேல எந்த தப்புல நிரூபிச்சு ஐயா கூட எப்படியாவது சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த வேதநாயகி அம்மா எப்படி பண்ணிட்டாங்களே. வேலா, நம்ம வேதநாயகியத்த மேல கோச்சுக்க என்ன இருக்கு? அவங்க நம்மளோட எதிரி. நாம இல்லாத இடத்துல அவங்க இதை தான் பண்ணுவாங்க. ஆனா அம்மா நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேணாம். அவங்களுக்காக தானே நம்ம இவ்ளோ போராடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அவங்கள தேடுவோமா இல்ல ஆதாரத்தை தேடுவோமா சொல்லு? டென்ஷன் ஆகாத வள்ளி, நம்ம அத்தையை தான் தேடி ஆகணும். ஆமா, இப்ப நம்ம அவங்கள தேடுவோம். அந்த கேப்ல வேதநாயகியத்தை ஆதாரத்துல அழிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எதுக்கு இப்படிலாம்? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது வள்ளி. வேதநாயகி அம்மாவுக்கு அந்த அளவுக்குலாம் நம்ம டைம் கொடுக்க கூடாது. சீக்கிரம் அத்தையை கண்டுபிடிச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். அதான் எப்படி? ஒரு நிமிஷம் இரு. வேலு. சொல்லுப்பா வேலு. அப்பா, உடனே கிளம்பி ஐயா வீடு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வாங்க. அம்மன் கோவிலுக்கா? எப்பா என்னப்பா திடீர்னு? அப்பா, நான் நேர்ல சொல்றேன்ப்பா, நீங்க வாங்கப்பா. சரி. என்ன இவன் திடீர்னு ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வான்னு சொல்றான்? என்ன விஷயம்னு கேட்டா நேர்ல வா பேசிக்கலான்னு சொல்றான். ஒண்ணுமே புரியலையே. வீட்லயும் யாரும் இல்லை. சரி, எதுவா இருந்தாலும் நேர்ல போய் கேட்டு வந்துடலாம். கொஞ்ச நேரம் இருப்பா, நான் வந்துடுறேன். என்னாச்சுப்பா? எதுக்கு இப்போ அவசரமா வர சொன்ன? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? என்னப்பா ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட தானே கேக்குறேன். என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. மாமா, அம்மாவை காணோம். எங்க எங்க போனாங்கன்னே தெரியல. என்னம்மா சொல்றீங்க? ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? நான் நிறைய தடவை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. அவங்க அட்டனே பண்ண மாட்டாங்க.
அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா, ரொம்ப பதட்டமா இருக்கு. முதல்ல ஜானகி அம்மா வீட்டை விட்டு வெளில போற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு? வேதநாயகி அம்மா எதனா பண்ணிட்டாங்களா? இல்ல ஐயா தான் எதனா சொல்லிட்டாரா? ஆமாப்பா, ஐயா தான் அத்தையை வெளியே போக சொல்லிட்டாரு. அதனால தான் மனசு உடைஞ்சு எங்ககிட்ட கூட சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கப்பா. அட கடவுளே, மறுபடியுமா? என்னவோ தெரியலப்பா, யாரு எதிர்த்து நின்னாலும் அவங்க துணிஞ்சு சண்டை போடுறாங்க. ஆனா ஐயா ஏதாவது சொல்லிட்டா மட்டும் அவங்களால தாங்கிக்கவே முடியறது இல்லம்மா. அப்பவும் அப்படிதான் இருந்தாங்க, இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. நம்ம இப்போ என்னப்பா பண்ணுறது? அத்தை எப்படியாவது திரும்ப கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்ப்பா. உங்களுக்கு தான் அவங்கள பற்றி நல்லா தெரியும்ல, அவங்க எங்கேப்பா போயிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன்.